ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். 2006 இந்தியால மர்மமான தடை செய்யப்பட்ட தீவுக்கு பக்கத்துல 2 மீனவர்களோட படகு பழுதாகி அந்த தீவோரமா கரை ஒதுங்குது. அந்த 2 மீனவர்களும் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. சில வருடங்கள் கழித்து 2018 அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் அலன் சூங்கிற ஒரு இளைஞர் தன்னோட மதத்தை பரப்பறதுக்காக அந்த தடை செய்யப்பட்ட தீவுக்கு இல்லீகலா போறாரு. அவரும் அந்த தீவோட கடற்கரையில மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. இதுவரைக்கும் இந்த தீவுக்கு தனியா போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வந்ததே கிடையாது. அந்த தீவுல அப்படி என்ன பெரிய ஆபத்து இருக்குது? எதனால இந்தியன் கவர்மெண்ட் அந்த தீவை தடை செய்யப்பட்ட தீவா அறிவிச்சாங்க? அந்த தீவுல இருக்கிறவங்க நரமாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்களா? இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியால அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு 46 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சிறிய மர்மமான தீவு தான் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்த தீவோட மொத்த பரப்பளவே வெறும் 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். இந்த தீவுல மனிதர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்றாங்க. அவங்க சென்டினலிஸ்ட்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க தான் உலகத்தில் இருக்கிற ஒரே அன்டச்டு ட்ரைப்ஸ், அதாவது உலகத்தின் கடைசி கற்கால மனிதர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களுக்கு விவசாயம்னா என்னன்னு தெரியாது. நவீன உலகம் எப்படி இருக்குன்னே இவங்களுக்கு தெரியாது. இந்த மக்களுக்கு நாமளே ஏலியன் மாதிரி தான் தெரியும். சுமார் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து புலம்பெயர்ந்து இந்த மக்கள் இங்க வந்ததா சொல்லப்படுது. இந்த மக்கள் இந்த தீவுல கிட்டத்தட்ட 10,000 இருந்து 30,000 ஆண்டுகளா இந்த தீவுல வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. அதற்கு பிறகு இந்த மக்கள் தனிமையா இருக்கிறதுக்கு தான் அதிகம் விரும்பி இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களோட எந்த ஒரு தொடர்பும் வச்சுக்க அவங்க இதுவரைக்கும் விரும்புறது கிடையாது. வரலாற்று பூர்வமா இந்த தீவை பத்தியும் இந்த தீவுல இருக்கிற மக்களை பத்தியும் கிபி 2ஆம் நூற்றாண்டுல இருந்தே பல குறிப்புகள் இருந்துட்டு வருது. கிபி 2ஆம் நூற்றாண்டுல ருமேனியா நாட்டை சேர்ந்த கணித வல்லுநரான கிளாடியஸ் டோலமி அந்தமான் நிக்கோபார் தீவுகளும் அதுல சுற்றி உள்ள தீவுகளையும் வாழ்றவங்க எல்லாருமே நரமாமிசம் உண்பவர்கள்னு அவரோட குறிப்புல எழுதி வச்சிருக்கிறாரு. அதன் பிறகு கிபி 673 சைனா நாட்டை சேர்ந்த ஒரு டிராவலர் சுமித்ரா தீவுல இருந்து இந்தியாவை நோக்கி வரும்போது இந்த நார்த் சென்டினல் தீவு வழியா வரும்போது இங்க இருக்கிற மக்கள் நரமாமிசம் உண்பவர்கள்னு மிகவும் ஆபத்தானவர்கள்னு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. இதுல மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிபி 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில்ல இந்த தீவை பத்தின கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுல இந்த தீவை தீமை தீவுன்னு குறிப்பிடுறாங்க. இந்த தீவை கட்டுப்படுத்தின ஒரே அரசர் ராஜராஜ சோழன் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு சரியான ஆதாரங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. 1771 தான் இந்த தீவை பத்தின முதல் அபிஷியல் ரெக்கார்ட் பண்ணப்படுது. அந்த தீவு வழியா ஈஸ்ட் இந்தியா கப்பல் ஒண்ணு கடந்து போகுது. அப்ப அவங்க அந்த தீவுல மனிதர்கள் வாழ்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு 1867ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு வணிக கப்பல் எதிர்பாராத விதமா பழுதாகி அந்த தீவோட கரையோரமா கரை ஒதுங்குது. அப்போ அங்க வந்த இந்த சென்டினல் மக்கள் அந்த கப்பல் இருந்தவங்க எல்லாத்தையும் தாக்க தொடங்குறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா பிரிட்டிஷ் நேவியை சேர்ந்த கப்பல் அங்க வந்து அந்த மக்களை காப்பாத்தவும் இந்த சென்டினல் மக்கள் தீவிலேயே போய் மறைஞ்சிடறாங்க. சென்டினல் மக்கள் மற்ற மனிதர்களை தாக்குனதா ரெக்கார்ட் செய்யப்பட்ட முதல் நிகழ்வு இதுதான். அதன் பிறகு 1880ல பிரிட்டிஷ் அதிகாரியான மோரிஸ் விடல் போர்ட்மேன் இந்த மக்களோட முதல் முறையா தொடர்பு கொள்ள முயற்சி எடுக்கிறாரு. அந்த டைம்ல ஆங்கிலேயர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற மத்த ட்ரைப்ஸோட நல்ல ஒரு தொடர்புல இருந்தாங்க. அதனால அங்க இருக்கிற சில ட்ரைப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இவர் வடக்கு சென்டினல் தீவுக்கு போறாரு. ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா நார்த் சென்டினல் மக்கள் பேசுற எந்த ஒரு மொழியும் மத்த ட்ரைப்ஸ் யாருக்குமே புரியல. அதனால போர்ட்மேனால அந்த மக்களோட சுத்தமா கம்யூனிகேட் பண்ணவே முடியல. அதன் பிறகு போர்ட்மேன் அந்த தீவுல இருக்கிற 2 வயதான தம்பதியினரையும் 4 குழந்தைகளையும் அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு கடத்திட்டு போயிடுறாரு. அப்படி கூட்டிட்டு வந்த அந்த வயதான தம்பதியினர் 2 பேரும் 2 நாட்கள்ல இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இம்யூன் சிஸ்டம் பரிணாம வளர்ச்சி அடையாம கற்கால மனிதர்கள் போலவே இருந்திருக்கு. உடனே போர்ட்மேன் அந்த 4 குழந்தைகளையும் பரிசு பொருட்களோட அந்த தீவிலேயே கொண்டு போய் விட்டுறாரு. அவரோட முதல் முயற்சி தோல்வியில முடியுது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த தீவுக்கு யார் வந்தாலும் அவங்கள இந்த மக்கள் ரொம்பவுமே வயலண்டா தாக்க தொடங்கினாங்க. அதற்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான காரணம். அதன் பிறகு 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு இந்த மக்களோட தொடர்பு கொள்ள பல முறை முயற்சிக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வன்முறையில தான் முடிஞ்சிருக்கு. அதன் பிறகு 1967ல திருலோகநாத் பண்டிட்டுங்கிற ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தன்னோட சில நிபுணர்களையும் ராணுவ வீரர்களையும் கூட்டிட்டு இந்த தீவுக்கு போறாரு. அப்போ அந்த தீவை அடையும் போது அங்க யாருமே இல்ல. அங்க இருக்கிற மனித கால் தடங்களை இவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. ஆனா அவங்களால அந்த தீவுல எந்த ஒரு சென்டினல் மக்களையும் கண்டுபிடிக்க முடியல. 1974ஆம் ஆண்டு இதே திருலோகநாத் பண்டிட் தலைமையில இன்னொரு குழு
அந்த தீவை பத்தின டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக அங்க போறாங்க. இந்த டைம் அவங்க சில பரிசு பொருட்களையும் பன்றிகளையும் அந்த கடற்கரை ஓரமா வச்சுட்டு திரும்ப வந்துடுறாங்க. வெளியே வந்த சென்டினல் மக்கள் அந்த பன்றியை கொன்று அந்த கடற்கரையிலேயே புதைச்சிடுறாங்க. அதன் பிறகு அவங்க இந்த குழு வந்த அந்த படகை நோக்கி தங்களோட தாக்குதலை தொடர்றாங்க. இது எல்லாத்தையும் அந்த குழு வீடியோ டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறாங்க. நார்த் சென்டினல் மக்களை பத்திய முதல் வீடியோ பதிவு இதுதான். அதன் பிறகு 1991 ஆண்டு மதுமாலாங்கிற ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தன்னோட குழுவோட அங்க போறாங்க. அந்த குழுல திரிலோகநாத் பண்டிட்டும் இருக்கிறாரு. இந்த தடவை யாருமே எதிர்பாராத விதமா அந்த மக்கள் யாரையும் தாக்கல. அவங்கள ரொம்பவுமே நட்போட வரவேற்கிறாங்க. இவங்க தந்த பரிசு பொருட்களையும் அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த மதுமாலான்னு சொல்றவங்களையும் ரொம்பவுமே அன்போட ஏத்துக்கிறாங்க. ஆனா இதுதான் நார்த் சென்டினல் மக்கள் மற்ற மனிதர்களோட அன்பா பழகின கடைசி தடவை. இதற்கப்புறம் அந்த தீவுக்கு யார் போனாலும் மறுபடியும் அவங்க ரொம்பவுமே வயலண்டா தாக்க தொடங்குறாங்க. அதன் பிறகு 1997 ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்த தீவை தடை செய்யப்பட்ட தீவா அறிவிக்கிறாங்க. இந்த சென்டினல் மக்கள் வெளி மனிதர்கள் யாரையும் தங்களோட தீவுல அனுமதிக்காதனால இந்த மக்களுக்காகவே இந்திய அரசாங்கம் ஐஸ் ஆன் ஹேண்ட்ஸ் ஆஃப் பாலிசியை கிரியேட் பண்றாங்க. அதாவது அந்த மக்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவாங்க. ஆனா அந்த மக்களை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த பாலிசி. 2004 சுனாமிக்கு பிறகு இந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக இந்திய நேவியை சேர்ந்த ஒரு ஹெலிகாப்டர் இந்த தீவை நோக்கி போகுது. ஆனா அந்த மக்கள் அந்த ஹெலிகாப்டரை ரொம்பவுமே வேகமா தாக்க தொடங்குறாங்க. அதிலிருந்து சுனாமியால அந்த மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு அரசாங்கத்துக்கு தெரிய வருது. அதற்கு பிறகுதான் 2006ல நான் இந்த வீடியோல சொன்ன முதல் நிகழ்வு நடக்குது. 2 மீனவர்கள் இந்த தீவுக்கு அருகில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட படகு பழுதாகவே இந்த நார்த் சென்டினல் தீவை அவங்க அடையறாங்க. அந்த 2 மீனவர்களையும் இந்த மக்கள் கொன்று கடற்கரையோரமா புதைக்கிறாங்க. அதனால 2006 ஆண்டு இந்த தீவை சுத்தியும் 5 கிலோமீட்டருக்கு யாரும் போக கூடாதுன்னு இந்திய அரசாங்கம் ஒரு புதிய சட்டத்தை போடுறாங்க. ஆனா இதற்கு அப்புறம் தான் 2018 ஆண்டு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் அலன் சூங்கிற ஒரு இளைஞர் இந்த தீவுக்கு தன்னோட மதத்தை பரப்புறதுக்காக போறாரு. அவர் அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு பணம் கொடுத்து இல்லீகலா அந்த தீவுக்கு போறாரு. 2 நாட்கள் முழுவதும் அந்த தீவை சுத்தி அவர் நடக்கிறாரு. ஆனா ஜான் அலன் சூவை பார்த்தோன்னே அந்த மக்கள் தீவுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிடறாங்க. 2 நாட்கள் முழுவதும் அவர் இந்த தீவை சுத்தி அலைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்டயும் இந்த சென்டினல் மக்கள் கான்டாக்ட் பண்ண எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. ஆனா 2 நாட்களுக்கு பிறகு அந்த பயங்கரம் நடக்குது. ஜான் அலன் சூவை அங்க இருக்கிற மக்கள் கொன்று அந்த கடற்கரையிலேயே புதைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூரமா அந்த மீனவர்கள் படகுல இருந்து பார்த்ததா சொல்லப்படுது. இது உலக அளவுல மிகப்பெரிய செய்தியாகவும் மாறுது. ஜானோட டைரி குறிப்பு பிரகாரம் இந்த சென்டினல் மக்களோட உயரம் மேக்சிமம் 5.1 இருந்து 5.5 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாரு. இவங்களோட தோற்றம் ஆப்பிரிக்கால இருக்கிற ட்ரைப்ஸோட தோற்றத்துக்கு ஒத்திருந்ததா சொன்னாரு. ஜான் தன்னோட டைரியில இந்த தீவுல மொத்தம் 250 சென்டினல் மக்கள் இருக்கிறதா சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்திய அரசாங்கத்தோட ரெக்கார்ட்ல இங்க 50 இருந்து 500 வரை மக்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க நரமாமிசம் உண்பவர்கள் கிடையாது. ஏன்னா எந்த ஒரு வெளி மிருகமா இருக்கட்டும் இல்ல மனிதர்களா இருக்கட்டும் அவங்க கொன்னு கடற்கரையிலேயே புதைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப நிலையா வாழ்றாங்க. இயற்கையோட ஒத்து சரியான மக்கள் தொகையோட அந்த தீவுல அமைதியா வாழ்றாங்க. ஏன் இந்த மக்கள் வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்க மாட்டேறாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுவரைக்கும் எல்லாத்து மத்தியிலையும் இருந்துட்டு தான் இருக்குது. பொதுவா மனிதர்கள் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆர்வமா இருப்பாங்க. ஆனா இந்த மக்கள் இடத்துல அந்த ஆர்வம் கொஞ்சம் கூட இல்ல. சில அறிஞர்கள் சென்டினல் மக்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்கள நாகரிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் அவங்க இயற்கையோட வாழ்றதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இதுல உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்க அப்படியே வாழ்றதுதான் அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அது அவங்களுக்கு பிடிச்ச விஷயமும் கூட. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.